ஆமென். சேர்த்து வைப்பதே ஒரு சவால். அப்போ அந்த சவாலை சந்திச்சிட்டிங்கன்னு வச்சுக்கலேன், என்னைக்கு அந்த சவாலை நீங்கள் சந்தித்து முடிக்கிறீங்களோ அன்றைக்கு உங்கள் கையில் பைக்கு வந்துடும். ஆமென். முடிக்காத வரைக்கும் என்ன வராதுங்க, பைக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதே போல தான் ஒவ்வொரு சவாலையும் நாம் நினைத்து முடிக்கும்போது ஒரு அடுத்த உயர்வுக்கு கர்த்தர் கொண்டு போய் சேர்ப்பார். அப்போ குடும்பத்தில் இருக்கட்டும், கணவன் மனைவியாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், அக்கம் பக்கத்தில் நாம் தலை உயர்த்தப்பட வேண்டுமானால் பலவிதமான சவால்களை நம்ம சந்திக்க வேண்டும். ஆமென் சொல்லுவோம்மா. அல்லேலூயா. எந்த மனிதன் சவாலை சந்திக்க விருப்பம் இல்லையோ அவன் வாழ்க்கையில் உயர்வே காண முடியாது. ஆமென். அல்லேலூயா. அப்போ உங்களை பார்த்து கேட்குறேன், உயர்வு பெருசா சவால் பெருசா? ஆனால் அந்த உயர்வை பெற்றுக்கொள்ள எது பெருசாக இருக்கணும் தெரியுமா? சவால் பெருசாக இருக்கணும். உயர்வு எப்பயுமே வந்துடும். கர்த்தர் ஏற்கனவே உயர்வை வைத்திருக்கிறார். எல்லா மனிதரும் என்ன பண்ணுங்க, தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் கர்த்தர் பதில் கேட்கிற, அவர் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் சொல்லியிருக்க. அப்போ ஒவ்வொரு மனிதன் தேவன் விரும்புவது காரணம் என்ன? எல்லா மனிதரும் உயர்ந்திருக்க வேண்டும் என்று தேவனுடைய நோக்கம். என்றைக்குமே அடிமட்டத்தில் உட்கார வைக்கிற ஆண்டவர் இல்லை, நம்ம உயர்த்தி கனப்படுத்துகிற ஆண்டவர். நம் மேன்மையாய் மக்கள் தலை நிமிர வேண்டும் என்று எதிர்பார்ப்போடு உங்களை என்னை அபிஷேகித்திருக்கிறார். எதிர்பார்ப்போடு வரங்களை வல்லமை தந்திருக்கிறார், கிருபை தந்திருக்கிறார், இரக்கங்கள், தயவு, பாராட்டு எல்லாம் இதுக்கு சொன்னால் நீங்கள் உயர்ந்திருப்பதற்கு. ஆனால் உயர்வுக்கு முன்பாக நீங்கள் ஒன்றை பார்த்து அறிந்திருக்க வேண்டும், சவாலை சந்திக்கிறபடியாய் காணப்பட வேண்டும். ஆமென்.